வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ் பற்றி படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ் பற்றி படித்தோம். கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ்லேருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு படித்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ். ஸோ எனர்ஜி வந்து நம்மளோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டுருக்கு. லைட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி அண்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி. லைட் எனர்ஜி தெரியும் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸை நமக்கு பார்க்குறதுக்கு நமக்கு லைட் எனர்ஜி தேவை. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவை. அதே மாதிரி குக் பண்ணுறதுக்கு நமக்கு ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். வெஹிக்கிள்ஸை ரன் பண்ணுறதுக்கு நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ எனர்ஜி வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸில் இருக்குது. எனர்ஜியோட தேவையும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் நமக்கு கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு குறைஞ்சிட்டே இருக்குது. கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ் நமக்கு என்னென்னு தெரியும். ஃபாசில் ஃபியூயல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸஸ். கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸோட ட்ராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் திரும்ப யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கன்வென்ஷனல் சோர்ஸஸை திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன செய்யணும்னா அதர் அல்டர்னேட்டிவ்ஸ் எனர்ஜி சோர்ஸஸ் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நியூ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த அல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸஸோட எஃபிஷியன்சியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த அல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸஸை நம்ம என்ன சொல்லலாம்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ், அப்படி இல்லைன்னா ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ். ஏன் இதை ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதை வந்து நம்மளால் எவ்ரி டைம்ஸ் நம்மளால் நேச்சுரல் ப்ராசஸால் அதை என்ன செய்ய முடியும்னா புதுப்பிக்க முடியும். ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறோம்னா ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னென்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி அண்ட் எனர்ஜி ஃப்ரம் சீஸ். ஸோ த ஃபஸ்ட் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் நம்ம பார்க்குறது வந்து என்னதுன்னா சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா சன்லைட் எனர்ஜி. சன் வந்து நமக்கு 5 பில்லியன் இயர்ஸாக வந்து லைட் எனர்ஜியை கொடுத்துட்ருக்கு. இன்னும் 5 பில்லியன் இயர்ஸ்க்கு வந்து நம்மளால் சன்லைட்டை வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஸோ சன்லேருந்து வர லைட் எனர்ஜியில் வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் த எனர்ஜி தான் நம்மளோட எர்த்தோட சர்ஃபேஸை வந்து என்ன செஞ்சுக்கணும் ரீச் ஆகுது. ஏன்னா எர்த்து வந்து அட்மாஸ்பியரால் கவர் ஆகிருக்கு. அட்மாஸ்பியர் வந்து என்ன செய்யுதுன்னா வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் த சன்லைட் எனர்ஜியை தான் என்ன செய்யுதுன்னா எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து ரீச் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுது. இந்த வர சன்லைட் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும். எதை யூஸ் பண்ணினா சோலார் செல்ஸை யூஸ் பண்ணி. ஸோ சோலார் செல்லோட அப்ளிகேஷன் என்னென்னா இது வந்து லைட் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த சோலார் செல்ஸை வந்து நம்ம லார்ஜ் நம்பர் ஆஃப் குரூப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சோலார் பேனல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் அதிகமான அளவு எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னதுன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர். ஸோ இங்கே நமக்கு இருக்கிறது வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் போல். இங்கே வந்து இந்த லைட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னா சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே சோலார் எனர்ஜி வந்து கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சோலார் எனர்ஜியோட அடுத்த முக்கியமான அப்ளிகேஷன் வந்து என்னதுன்னா சோலார் குக்கர். இந்த சோலார் குக்கரில் வந்து என்ன இருக்குன்னா மிரர் இருக்குது. ஸோ சன்லைட் வந்து மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற சன்லைட் எல்லாமே ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் அங்கே வந்து என்ன இருக்குன்னா கிளாஸ் வெசல் இருக்குது. ஸோ சன்லைட் எனர்ஜியை ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப இந்த ஹீட் எனர்ஜினால் இந்த கிளாஸ் வெசலில் இருக்கிற ஃபுட்டு வந்து குக் ஆகி நமக்கு வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியுது. ஸோ இதான் வந்து என்னதுன்னா சோலார் குக்கர். ஸோ இது வந்து சோலார் ரூஃப் டாப்பு. ஸோ இப்போ நம்ம சோலார் எனர்ஜியோட அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து என்னதுன்னா இது வந்து ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ். செகண்ட் வந்து இதில் மூவிங் பார்ட்ஸ் எதுவும் கிடையாது. மெயின்டெனன்ஸும் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் தேவைப்படுது. சோலார் எனர்ஜி வந்து ரிமோட் ஏரியாஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரிமோட் ஏரியாஸில் பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் அங்கே வந்து சோலார் எனர்ஜி தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இது வந்து வெதரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு சன்னியான டேயில் மட்டும்தான் நம்மளால் வந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு லாட்ஸ் ஆஃப் ஏரியா தேவைப்படுது. ஸ்டோரேஜும் எப்படி இருக்குன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்குது. தி செகண்ட் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் நம்ம பார்க்குறது என்னதுன்னா விண்ட் எனர்ஜி. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த விண்டை யூஸ் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் த விண்டை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய காலத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விண்டு மில்ஸை யூஸ் பண்ணி கிணறுலேருந்து நிறைய தண்ணியை எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணுறோம்னா எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக விண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய எலக்ட்ரிக் ஃபேன் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபேனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன ஒரு பில்லர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த விண்ட் எனர்ஜி வந்து என்னதுன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரியே இது வந்து ஒரு எஃபிஷியன்ட் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் ஆகும்.
ஸோ இப்போ நம்ம விண்டு மில்லேருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு விண்டு மில். ஸோ இதிலேருந்து வர எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்னா, அவுட்புட் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியான அளவு இருக்கும். ஸோ அப்போ நமக்கு அதிகமான அளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி நிறைய விண்டு மில்ஸை வந்து லார்ஜர் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி லார்ஜர் ஏரியாவில் நிறைய விண்டு மில்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னதுன்னா விண்ட் எனர்ஜி ஃபார்ம்னு பேர். இங்கே விண்டோட ஸ்பீடு வந்து 15 km/h விட அதிகமான அளவு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் விண்ட் எனர்ஜியால் டர்பைன்ஸை வந்து என்ன செய்ய முடியும்னா ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த டர்பைன்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுது. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து காயில் ஆஃப் த எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த காயில் ரொட்டேட் ஆகி இந்த ஜென்ரேட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டியை தான் நம்ம என்ன செய்கிறோம்னா பவர் லைன்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் விண்ட் மில். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குற நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் என்னதுன்னா டைடல் எனர்ஜி. ஸோ இந்த டைடல் எனர்ஜி நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா எனர்ஜி ஃப்ரம் சீ வாட்டர். ஸோ இங்கே டைடல் வேவ்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டைடல் வேவ்ஸ் வந்து கிராவிடேஷனல் புல் ஆஃப் த மூன்னால் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ கிராவிடேஷனல் புல்னால் சீ வாட்டர் வந்து என்ன செய்யுதுன்னா மேலேயும் கீழேயும் மேலே எழும்பி கீழே வருது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா டைடல் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டைடல் வேவ்ஸில் வந்து நம்ம எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது என்னதுன்னா டைடல் எனர்ஜி. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சீ வாட்டர் இருக்குது, இங்கே ஒரு ரெசார்வியர் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்மால் டேம் மாதிரியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நேரோ ஓப்பனிங். ஸோ இந்த நேரோ ஓப்பனிங் வழியாக வாட்டரை வந்து என்ன செய்யுதுன்னா இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஃப்ளோ ஆகிறப்ப நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னா இந்த மிடில் போர்ஷனில் தான் டர்பைனை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த வாட்டர் இங்கேருந்து அங்கே ஃப்ளோ ஆகிறப்ப அந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணி நமக்கு இங்கே வந்து என்ன செய்யுதுன்னா எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இங்கே தான் இது ஒரு வாட்டர். ஸோ இங்கே வந்து அந்த ரெசார்வியர் மாதிரி. ஸோ இங்கே வந்து டர்பைன் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து வாட்டர் இந்த சைடு இருந்து இந்த சைடுக்கு ஃப்ளோ ஆகிறப்ப டர்பைன் ரொட்டேட் ஆகி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து என்னதுன்னா வேவ் எனர்ஜி. டைடல் எனர்ஜிக்கும் வேவ் எனர்ஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ டைடல் எனர்ஜி வந்து கிராவிடேஷனல் புல் ஆஃப் தி மூன்னால் நமக்கு வந்து உருவாகுது. இந்த வேவ் எனர்ஜி எப்படி உருவாகுதுன்னா சீ வாட்டரோட சர்ஃபேஸில் இருக்கிற விண்டோட மோஷன்னால் நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னா இங்கே வந்து வேவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே வந்து என்ன செய்கிறோம்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி இந்த ஹியூஜ் வேவ்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஹியூஜ் வேவ்ஸை நம்ம ட்ராப் பண்ணணும். அதுக்கு நிறைய விதமான டிவைசஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேவ் எனர்ஜி வந்து எப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வேவ்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த டைமில் தான் நம்மளால் என்ன செய்யணும்னா வேவ் எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நமக்கு வேவ்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஏர் சேம்பர் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன செய்யுதுன்னா இந்த ஏர் சேம்பரில் தான் என்ன செய்யும்னா ஏர் மேலே இந்த வாட்டர் வந்து மேலே கீழே ஏறி இறங்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஓசோன் தெர்மல் எனர்ஜி. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா இது வந்து சி. ஸோ இது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த சீ வாட்டர். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த சீ வாட்டர் வந்து என்ன செய்யுதுன்னா டைரெக்டாக சன்லைட்டை ரிசீவ் பண்ணுறதுனால இங்கே வந்து என்ன இருக்கும்னா இது அதிகமான டெம்பரேச்சரில் இருக்கும். ஆனால் அதே டைமில் இந்த பாட்டம் ஆஃப் த சீயில் இருக்கிற வாட்டர் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கம்மியான டெம்பரேச்சரில் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம வந்து இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 20 டிகிரி சி இருக்கணும், அதாவது 293 கெல்வின் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த டெப்த்து பார்த்தோம்னா என்ன இருக்கணும்னா 2 கிலோமீட்டர் டெப்த் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளால் என்ன செய்ய முடியும்னா இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வச்சு நம்மளால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வச்சு எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து வார்ம் வாட்டர், இங்கே லிக்விட் அமோனியா எடுத்திருக்கோம், இங்கே வந்து என்ன இருக்கும்னா நமக்கு கோல்டு வாட்டர் இருக்கும். ஸோ இந்த வார்ம் வாட்டரை யூஸ் பண்ணி இந்த லிக்விட் அமோனியாவை என்ன செய்கிறாங்கன்னா பாயில் பண்ணுறாங்க. அப்போ அமோனியா வேப்பர் ஃபார்ம் ஆகுது. இந்த அமோனியா வேப்பர் வந்து என்ன செய்யுதுன்னா இந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ டர்பைனை ரொட்டேட் பண்ணுறப்ப நமக்கு இங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த அமோனியா வேப்பர் வந்து என்ன செய்யுதுன்னா திரும்பவும் லிக்விட் அமோனியாவாக மாறிடுது. ஏன்னா இந்த கோல்டு வாட்டரை அப்சர்வ் பண்ணி அது என்ன செய்யுதுன்னா திரும்பவும் கூலாகி லிக்விடாக மாறிடுது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இங்கே நமக்கு என்ன செய்கிறோம்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி அண்ட் ஓசோன் தெர்மல் எனர்ஜி பற்றி படித்தோம். ஸோ அதோட கெப்பபிலிட்டி பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. ஆனால் அதை கமர்ஷியல் அப்ளிகேஷனுக்கு கொண்டு வரது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ் பற்றி படித்தோம். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அப்புறம் வந்து எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் சி, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.